தயவுசெய்து பப்ளிக் பிளேஸுகளில் வந்துட்டு ஸ்கூட்டியை வந்துட்டு ஓட்ட தெரியாதவங்களுக்கு, அரைகுறையா ஓட்டுறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது பெரும் அழிவை ஏற்படுத்துது, பேரழிவை ஏற்படுத்தும், பெரிய ஆக்சிடெண்ட்டாக கூட மாறும். அப்படின்றதுக்கு இந்த வீடியோலாம் ஒரு உதாரணமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்து பப்ளிக் பிளேஸில் அசால்ட்டாக வந்துட்டு ஓட்ட தெரியாதவங்கள ஓட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு முறையானது இல்லை. வீடுகளில் எந்த வித சேதமும் ஏற்படாத ஒரு இடங்களில் அந்த வண்டிக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, இல்லை பொது வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் எந்த வித சேதமும் இல்லாமல் ஒரு இடங்களில் பார்த்து இந்த மாதிரி ஒரு கற்றுக் கொடுக்குற மாதிரி பாருங்கள். முறையாக கற்றுக்குங்க. பின்னாடி ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்கள வந்துட்டு ட்ரைவ் பண்ண வந்து கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு முதன்னு எடுத்து நம்ம ஒரு வண்டியை எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி விளைவுகள் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறதில்ல. எதாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம விட்டுறோம். ஆனால் அது பேரழிவை ஏற்படுத்துது, பெரும் சேதத்தையும் உண்டாக்குது. அப்படி பார்க்கும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பொதுவெளிகளில் இந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுக்கணும்? ஏதாவது ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸில் வச்சு இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு வண்டிக்கு எந்த சேதமும் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் அடிப்படக்கூடாது, அவங்களுக்கும் எந்த சேதமும் ஏற்படக்கூடாது அப்படின்ற நோக்கம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடங்களில் யாருமே வந்துட்டு ஸ்கூட்டியை வந்து ஓட்ட தெரியாதவங்களுக்கு கற்றே கொடுக்காதீங்க. அது பெரும்